வீடியோ பார்க்குற உண்மையான உள்ளவங்க எல்லாருக்கும் காலை வணக்கங்க. சண்டே அன்னைக்கு அம்மா வீட்டுக்கு போன விலாக் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சவுண்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, தம்பி வந்துட்டு சேடை ஓட்டிகிட்ருக்கான். அந்த வண்டியோடைய சவுண்டு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கேட்டுட்ருக்கு. ஏற்கனவே வீடியோவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நெல்லெல்லாம் கதிரோடு இருக்கிற மாதிரி காமிச்சிருக்கேன். வந்து கிட்ட வருதா பாரு, இந்த அடுத்து வாங்கிட்டு வரையிரு. அந்த கதிராக இருந்த நெல்லெல்லாம் அறுவடை பண்ணிவிட்டு இப்போ திரும்பவும் ஒரு டைம் ஓட்டி நடுறாங்க. ஒரு சில இடத்துல நட்டு முடிச்சுட்டுக்கிறாங்க. என் பாப்பா பார்த்தீங்கன்னா துணி துவைச்சிட்ருக்கா. அங்கேருந்து துணி துவைச்சிட்டு, என்னக்கா உன் ஆரி பையனுக்கு கோவம்லாம் போயிடுச்சா, எப்படி இருக்கான் உன் ஆரி அப்படின்னு கேட்டுட்ருக்கா. அவகிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு திரும்பி பார்த்தா நம்ம தம்பி கதிர் வந்துட்டு, நான் சிக்கன் வாங்கிட்டு வந்திருந்தேன், அதை வந்துட்டு நீங்கள் யாருமே கையே வைக்கக்கூடாது, கிட்டவே வரக்கூடாது, நானே செய்வேன், அதுவும் இல்லாமல் நான் வறுவலும் செய்வேன், குழம்பும் வைப்பேன், ரெண்டுமே நானே செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தேவையான பொருள் 1 2 தேவை வீட்டில் எல்லாத்தெல்லாம் போயிட்டு கடையில் வாங்கிட்டு வந்தான். வாங்கிட்டு வந்து சிக்கன் எல்லாம் நல்லா கழுவி எடுத்து மசாலாவும் போட்டு கிளறிட்டு இருக்கான். யாரும் கிட்டவே வரக்கூடாதுன்னு சொன்னவன் உப்பு உரைக்குதா காரம் உரைக்குதான்னு பார்க்க தெரியலையாமா. அதனால் நீ பாருமா அப்படின்னு சொல்லி என்கிட்ட காமிச்சிட்ருக்கான். டேடாவட்டி பூச்சி பூச்சி. இந்த குட்டி தம்பிங்களை பார்த்துக்கிற வேலையை தான் எனக்கு கொடுத்தாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா ஆறாமல் அவனுங்க 2 பேரையும் மட்டும் பார்த்துட்டு இருந்தேன். மசாலா கிளறி வச்சுட்டு அடுத்ததாக கதிர் வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் பூண்டு தக்காளி எல்லாம் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டான். கதிர் அடுத்ததாக இந்த விறகடுப்பில் தாங்க இன்றைக்கி அவன் சமைக்கிறானே. விறகடுப்பில் இவன் சமைக்கும்போது பார்க்கும்போது சின்ன வயசில் நான் இந்த இடத்துல தான் அடுப்பு வச்சு நான் இந்த இடத்துல தான் வந்து அம்மா வீட்டில் இருக்கும்போது இந்த விறகடுப்பில் தான் இந்த மாதிரியெல்லாம் சமைச்சிருக்கேன். அந்த ஞாபகம்லாம் நிறைய வந்துடுச்சு. எனக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அம்மா வீட்டில் வந்துட்டு இங்கே தான் வந்துட்டு விறகடுப்பு இருக்கும். அங்கே தான் நிறைய சமைப்போம். விறகடுப்பில் தான் நிறைய சமைப்போம். நான் தான் நிறைய சமைப்பனே. கொஞ்ச நேரம் குட்டி பசங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா தூங்க ஆரம்பிச்சிட்டானுங்க. அந்த நேரத்தில் எனக்கு இந்த தயிர் வந்துட்டு சிலிப்பி வெண்ணெய் எடுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேலையை என் கையில் கொடுத்துட்டாங்க. நானும் கிட்டத்தட்ட 1 மணி நேரமாக சிலுப்புறேன். அதில் வெண்ணெயே வந்த பாடு இல்லைங்க. என்னால் முடிஞ்ச வரைக்கும் நானும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு, இதுக்கு மேலே வெண்ணெய் லைட்டாக தான் வருது, அதிகமாக வரல, இதுக்கு மேலே நீங்கள் யாராச்சும் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பொழுதுமே போயிடுச்சு. தம்பி வந்துட்டு வறுவல் தான் போட்டு எடுத்துகிட்ருக்கான். அவனுக்கு தெரிஞ்ச மாதிரி செய்கிறான். இந்த கிளைமேட் பாருங்களேன், சாயங்காலம் பொழுது போன டைமில் எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பாருங்களேன். எனக்கு சின்ன வயசு ஞாபகம்லாம் ரொம்ப வருங்க. இந்த மாதிரி பொழுது போன நேரத்தில் இங்கே வந்தாவே அவ்வளோ ஒரு இதமாக இருக்கும், மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும். கதிர் வந்து பார்த்திங்கன்னா குழம்பு வச்சு அதை ஊற்றி எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டான். அடுத்து வறுவலுமே போட்டு முடிச்சிட்டான். இன்னும் சாப்பிட்ற வேலை மட்டும்தான் பாக்கி. அடுத்து சாப்பிட்டுட்டு பாப்பாவுக்கும் எங்கள் மாமியாருக்கும் கொஞ்சம் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு வாங்கிக்கிட்டு நாங்கள் நைட்டு ஒரு பொழுது போயிடுச்சு ரொம்ப. அந்த நேரத்துக்கு நாங்கள் கிளம்பிட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள்.